1999 இந்தியா ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா வெளியிடுறாங்க. அந்த அறிவிப்புக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள தாக்குன நாடுகள் எல்லாமே பயந்து அடங்கியிருக்கு. அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி வெள்ளக்காரன் போயிட்டான்னு நிம்மதியா இருந்தா, பக்கத்துல இந்த பாகிஸ்தானும் சீனாவும் அடிக்கடி இந்தியாவை போருக்காக சீண்டிட்டு இருந்திருக்கு. ஏன் பலமுறை இந்தியாவை அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளால அப்ப பாகிஸ்தானையும் சீனாவையும் திருப்பி அட்டாக் பண்ண முடியல. காரணம், நம்ம திருப்பி அடிக்கிற டைம்ல எல்லாம் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அணு ஆயுதங்களையும் போர்க்கப்பல்களையும் அனுப்பி இந்தியா மேட்ருன்னு சொல்லி சைடு கேப்ல அவங்க கூட போய் சேர்ந்துரும் அமெரிக்கா. இன்னைக்கு நட்பு நாடுகள்னு சொல்லிட்டு இருக்க அமெரிக்கா சீனா எல்லாம் ஒரு காலத்துல பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்தியா அழிக்க ரெடியா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் 1999 இந்தியா அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை வெளியிடுற வரைக்கும் தாங்க. அந்த அறிவிப்புக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள தாக்குன நாடுகள் எல்லாமே நேரடியா தாக்குறதுக்கு பயந்துட்டு அடங்கி உட்கார்ந்துருக்கு. அப்படி இந்தியா என்ன அறிவிச்சது தெரியுமா? இந்திரா காந்தி தலைமையில போக்ரான் சோதனையும் அப்துல் கலாம் ஐயா தலைமையில போக்ரான் சோதனையும் வெற்றிகரமா முடிச்சு நாங்க இன்னைக்கு 164 அணு ஆயுதங்களை அதிகாரப்பூர்வமா வச்சிருக்கோம்னு சொல்லி மொத்த நாடுகளையும் தெரிக்க விட்டுருக்கு இந்தியா.